நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிற போது அந்த எண்ணம் காற்றுல போய் அவளை கேட்க வைக்கிறது. புரிஞ்சுக்கோங்க, நான் கொடுக்கப்படாதுங்கிற எண்ணத்தில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கும் வராது. கொடுக்கணுங்கிற எண்ணம் நீங்கள் எப்போவுமே அப்ரோச் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். இதைத்தான் விவேகானந்தர் சொன்னார், தாட்ஸ் ஆஃப் வேவ்ஸ். இப்போ நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஃபோனை. நான் ப்ரொஃபஸரை கூப்பிடணும்னு நினைக்கிறேன், நான் நினைக்கிற போது அவர் கூப்பிடுறார். பார்த்தீங்களோ, நான் நினச்சிட்டு இருக்கேன், நான் பட்டனை அமுக்கலை, எடுக்கிறேன், ப்ரொஃபஸரை கூப்பிடுவோம்னு. எடுக்கிற போது அவர் கூப்பிட்றாரு. நான் அவர்கிட்டே சொல்கிறேன், நான் இப்போ தான் உங்களை கூப்பிடணுன்னு இருந்தேன், நீங்களே கூப்பிட்றேன். பார்த்தீங்களா, அதுதான் அப்ரோச். அப்போ நம்ம நல்லதையே நினச்சோம்னா நல்லது தான் நடக்கும், கெடுதலை நினச்சா அதுதான் நடக்கும். அதனால தான் கெடுதலை நினைக்கக்கூடாது, நல்லதை நினைக்கணும். இப்போ என்னாச்சு, காட்டுக்கு கிளம்பினா தசரதன் அழறான். கூட்டின்னு போனார், காட்டில் கொண்டு விட்டார். எனக்கு வர்ணிக்க நேரம் இல்லை. அப்பவும் திட்டுறா லட்சுமணன். நான் என்ன சொல்லணுங்கிற சீதை சொல்கிறா, நான் கிளி வளர்க்குறேன், என் சகோதரிகளை பார்த்துக்க சொல்லுங்கோ, என் நமஸ்காரத்தை மாமியார் 3 பேருக்கும் சொல்லுங்கோ, அரசர்க்கு அத்தையர்க்கும் யானுடை வணக்கம் முன்னியம்பி. ராமனும் சொன்னான், லட்சுமணன் சொல்கிறான், ஒரு பையனை காட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுற அந்த தந்தை உயிரோடு இருக்கானா கேளு. நாளைக்கு பதவி ஏற்றுக்க வரவன் எனக்கு அண்ணா இல்லைன்னு சொல்லிடு, அவனுக்கு தொண்டு பண்ணிட்டு வரவனை என் தம்பி இல்லைன்னு சொல்லுன்னா சொல்லக்கூடாது. எப்போவுமே இப்போ வார்த்தையை சிந்தினாரே, பரதன் அந்த மாதிரி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்போது மாற்ற முடியுமா? இதைத்தான் தியாகம் பெருமான் சொல்கிறார், காலம் போகும் வார்த்தை நிற்கும். காலము పోను మాట నిలుచును కళ్యాణ రామా నాతో చాల కల్లలాడు ஒன்ன. அதில் அவர் வேற ராமான்னு சொல்லக்கூடாதோ, காலம் போகும் வார்த்தை நிற்கும், ஜாகிரதையாக பேசு கல்யாண ராமாங்கிறார். ஆமாம், எனக்கு தான் சொல்கிறார். கண்டபடி பேசிடாதே சொல்கிறாரோ இல்லையோ, அதுதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அநாகரிகமான வார்த்தைகள் பேசிடக்கூடாது. இன்னொன்று, லக்ஷ்மணனுக்கு இந்த சப்ஜெக்டில் சம்பந்தமே கிடையாது. ராமனுக்கும் பரதனுக்கும் தான் இந்த சப்ஜெக்ட். இவனோ 3வது பிள்ளை, இவன் லெவலுக்கு இன்னும் வரல. புரியுறதோ? அப்படிங்கிற போது இவன் அந்த சப்ஜெக்ட்லேயே தலையிடக்கூடாது. உனக்கு ராமனுக்கு தொண்டு பண்ணணும்னு அபிப்பிராயம் இருந்தால் பின்னால் போகணும், அவ்வளோதான். இது தெரிய மாட்டேங்கிறது. இந்த தனி மனித ஸ்தோத்திரம் எப்போ இருக்கோ அந்த சமுதாயத்துக்கே கஷ்டம். ஹீரோ ஒர்ஷிப்பு கூடாது, அது யாராக இருந்தாலும் சரி. தனி மனிதனை நாம் எப்பொழுது ஸ்தோத்திரம் செய்கிறோமோ அவனை விரும்பக்கூடிய மற்றவாளையும் நம்ம விரும்பாமல் போயிடுவோம். அதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இப்போ சமுதாயத்தில் நடக்கிறது. இந்த லட்சுமணன் அன்னைக்கு ஒத்தம் பண்ணால் இன்னைக்கு ஊரே பண்ணுறது. புரியுறதோ? ஒத்தம் இருந்தால் பொறுமை அப்படித்தானே பரவும். நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம், ஒரு பொறி பறந்தால் ஊரெல்லாம் பொறின்னு. நெருப்பு ஒன்று பறந்தால் பொறுமை. அதனால தான் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இப்போ கடைசியில் என்னாச்சு, விட்டுட்டார். நீங்கள் போங்கோன்னு ராமன் போகிறான். இங்கே தசரதன் உயிரை விட்டான். பரதன் வந்து தான் கர்மா நடக்கணும். நம்ம அழுதுண்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கம்பன் என்ன பண்ணா, இந்த இடத்துல கெட்டிக்காரன், கொஞ்சம் அழுகையை நிறுத்தணும்னு ராமனோட அழகை வர்ணிக்கிறான். அதனால் ராமனை பார்ப்போம். ராமனோட அழகு, ராமன் பெருமை, அதை பார்க்கணும். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிஜோதியில் மறைய, சூரிய ஒளி பட்டு மறைஞ்சுருத்தான்.
கூட போகிற சீதைக்கு இடுப்பு இல்லையாம். பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போகின்றான். போகிற ராமன் எப்படின்னா, மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். இந்த ஐயோங்கிற பதத்தை எங்கேருந்து எடுக்கிறான்? ஆழ்வார்த்தேந்து. ஆலமா மரத்தின் இலைமேல் ஓர் பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவின் அணையான் கோலமாமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினேன்னர் திருப்பான் ஆழ்வார். இந்த இடத்துல ஐயோங்கிறது தப்பான பதம் இல்லை, ஆச்சரியத்தில் சொல்கிறது. அவன் இங்கிலீஷில் எக்ஸலண்ட்டுங்கிறான். ஓல்யோ இன்னும் வர்ணிக்க முடியலைங்கிற போது என்ன சொல்கிறான்? எக்ஸலண்ட் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு பதம் போடுறான், அது என்ன விஷயமோ அதுக்கு ஏற்றாப்பில் படம் போடுறான். ஓல்யோ அப்போது மையோன்னா ராமன் கருப்பு தான். மையோ மையோன்னா மை இல்லைன்னு விட்டான். இந்த மை இருக்கே பொம்மநாட்டி குழைச்சி வச்சிருக்கா டப்பாவில். இந்த மையை கருகருன்னு இருக்குது, பார்க்குற போதே இட்டுக்கணும்னு தோன்றது. இந்த மை இட்டுக்கிட்டால் கண்ணுக்கு அழகை கொடுக்கும். ஆனால் இந்த மையை இப்படி இட்டுக்கிற போது கண்ணுக்குள்ளே பட்டுருத்துன்னா எரியும். இங்கே ராமன் யாருக்கும் எரிச்சல் தரமாட்டான், அதனால் மை இல்லைன்னு. மையோ ராவணனே இன்று போய் நாளை வான்னா எரிஞ்சு விழலை. மரகதமோ மரகத பச்சை. இப்போ நீங்கள் நவரத்னத்தில் மோதிரம் போட்டுக்கிறோம், அதில் வைரம்தான் விலை கூட, அதை தாங்கிற தங்கம் விலை கூட. ஆனால் அட்ராக்ஷன் எதுன்னா இந்த பச்சை கல் தான். பச்சைக்கு எப்போவுமே ஒரு அட்ராக்ஷன். நீங்கள் தென்னந்தோப்பை பார்க்குறோம், மாந்தோப்பை பார்க்குறோம், பச்சை பசேல்னு நெல் விளைஞ்சிருக்கு, பார்க்க நல்லா இருக்குது. பச்சை பசேல்னு நீங்கள் பொம்மநாட்டியை ஜவுளி கடைக்கு கூட்டின்னு போங்க, உன் புடவையெல்லாம் எடுத்து போடுற போது பச்சை புடவையை போட்டவுடனே பார்த்து மாமி இது ஒன்று வாங்கிக்கிறேனேம்பா. ஆமாம், எடு ஏற்கனவே உங்கள்கிட்ட பச்சை புடவையில் இருக்கே அப்படின்னா, இல்லை அது கிளி பச்சைம்பா, இது ராமர் பச்சைம்பா, ஏதோ ஒன்று சொல்லுவா. பச்சை எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ஷன், அது இயல்பு. பச்சைமா மலை போல் மேனி பாயும். இன்னொரு பாசுரத்தில் சொன்னார், பாயும் நீரரங்கம் தன்னுள் பாம்பனை மேல் பள்ளி கொண்டவன் மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவம். மீனாட்சியே மரகத பச்சை, புரியுறதோ? பெருமாள் மரகத வண்ணன். மரகத வண்ணன் நாம் திருமால் மருகன் கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் பாடுறோமே. மரகத வண்ணன் நாம் திருமால் மருகன். ஏண்டா முருகன் அழகாக இருக்கான்னா, மாமா அழகோல்லையோ, அதுக்கு ஒரு மார்க்கு கொடும். முசாமி தீட்சர் கீர்த்தனையில் பாடினார், பழனியில் இருக்கிற முருகனை மாதுள கோவிந்தம்னர், உனக்கு மாமா கோவிந்தன்னர். அருணகிரிநாதர் ஒரு பாட்டில் சொல்கிறார், மாமனன படைத்தருள் வயலூரா, உனக்கு கிருஷ்ணன் மாமன், ஆனால் பாவம் உங்கள் மாமாவுக்கு தான் பொல்லாத மாமான்னார் கம்சனை. ஆமாம், அதனால் அப்படி ஒரு சுச்சிருச்சியாக அனுபவிச்சிருக்கா. அப்போ மரகதம், மரகத பச்சை. நீங்கள் நேற்றுக்கு கைகை வரங்கேட்டேள், கைகை தான் வரங்கேட்டான்னு நினச்சின்னுக்கள். கைகைக்கு முன்னால் இந்த ராமாயணத்தில் ஒரு பொம்மநாட்டி வரங்கேட்டா. ஆமாம், யார்? சீதை தான் கேட்டா. ராமனு கல்யாணம் ஆனோன்னு பார்க்கடலில் சேர்க்குற மாதிரி பள்ளியறையில் சேர்த்தா ராமனையும் சீதையும். சீதை பால் எடுத்துன்னு போனவுடனே உட்காந்துக்கோன்னார். அப்போ சீதை எனக்கு ஒரு வரம் கொடுங்கோன்னா. ராமன் சின்ன பையனே, என்ன வரம் கேட்குறா அப்படின்னா, கேளு அப்படின்னார். இல்லை, நீங்கள் மிதிலைக்கு ஏழுற போது உங்கள் பாத தூளிப்பட்டு ஒரு கல் பெண்ணாச்சாமேன்னு கேட்டால், இப்போ அது எதுக்கு இப்போ கேட்குறேன்னா, இல்லை எங்கள் அப்பா எனக்கு கல்லுகள்லாம் நகை போட்டிருக்கார், நீங்கள் தொட்டவுடனே இந்த கல்லெல்லாம் பொம்மநாட்டியாக மாறாதுன்னு வரம் கொடுத்துட்டு தொடுங்கோன்னு நடமாங்க.
ஆமாம், இவன் பாட்டுக்கு தொட்டவுடனே அது டான்ஸ் ஆடித்துன்னு வச்சுக்கோ. அப்புறம் அவன் பாட்டு பாடுவான், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான்னு. மரகதமோ மரகதம் இல்லைன்னுட்டான். மறிக்கடலோ, இந்த சமுத்திர ஜலம் எவ்வளவு இருக்கு, ஒரு டம்ளர் குடிக்க முடியாது. ஆமாம், டாக்டர் உப்பு தண்ணியை கொப்பளிக்கணுங்கிறான், சமுத்திரத்துக்கு தான் போய் எடுக்கணும். ஆமாம், சில பேராத்தில் இப்போ கிணத்துலேயே அப்படி தான் இருக்குது. ஆமாம், இந்த சமுத்திர ஜலத்தை அதை வடிகட்டி கொடுக்கறதா மழை, அது இயற்கை, அது ஒஸ்தி. ஆனால் அதை நம்ம செயற்கையாக நல்ல ஜலமாக்குறோம் பாருங்க. இப்போ அதை கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் பண்ணுறா. அந்த ஜலத்தை குடிக்கிறதுனால தான் அங்கே இருக்கிற வழக்கெல்லாம் வழுக்க விழுந்துடுறது. புரியுதா உங்களுக்கு? நம்ம இயற்கையை செயற்கையாக மாற்றுறதுனால. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இயற்கையாக தான் அனுபவிக்கணும், செயற்கைக்கு கொண்டு வரக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் செயற்கைக்கு கொண்டு வந்து தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். இயற்கையாக அனுபவி, தெரிய மாட்டேங்கிறது. டாக்டர் சொல்ல வேண்டியிருக்கு, காய் பண்ணுறோம், கூட்டு பண்ணுறோம், தேங்காயை போட்டு கொட்டுறோம். அது என்னாகும்? காயோட டேஸ்ட்டு போகிறது, தேங்காய் தான் நிற்கிறது. அதை போட்டு பெரட்டுறதுனால என்னது? கொலஸ்ட்ரால் வருது. உபன்யாசத்தில் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் பெரட்டுறீங்களே, கறி பண்ணுறீங்களே, அதில் எதுக்கு தேங்காய் போடுறீங்க? இந்த காயோட டேஸ்ட்டு போயிடுமே, தெரிய மாட்டேங்கிறது. அப்புறம் கூட்டு பண்ணுறீள், என்ன இவ்வளவு தேங்காயை அரைச்சி விடுறீள், தேங்காய் தான் இருக்கும், கடைசியில் வயிற்றால போகும். இதுக்கு தேங்காயை அரைச்சி விடணும்? ஆமாம், நீங்கள் நினச்சின்னு கேரளாவில் தேங்காய் அரைக்கிறா நிறைய கிடைக்கிறதுன்னு, அவனுக்கு நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குது, அவன் அது இருந்து சாப்பிட்றான். பாரு, கொலஸ்ட்ரால் இல்லாமல் இருக்கான், டாக்டரே சொல்கிறான். ஆமாம், நீங்கள் டேஸ்ட்டுன்னு எதை நீங்கள் மாத்திரைகளோ இயற்கையை செயற்கையா கஷ்டம். வெறுமனை பெரட்டி சாப்பிடு. இப்போ டாக்டர்லாம் அதுதான் சொல்கிறான், எண்ணெயே விடாதேங்கிறான், உப்பை கம்மி பண்ணு. எனக்கு தான் சுகர் இருக்குது, ஸ்வீட்டு கூடாதுன்னா, ஓப்பனர் பைபாஸ் சர்ஜரி ஆனவுடனே உப்பு கூடாதுங்கிறான். இப்போ கல்யாணராமனுக்கு உப்பும் கூடாது, சுகரும் கூடாது, உரப்பும் கூடாது, என்னவோ சாப்பிடணும். இப்போ அப்படி ஆயிடுது. பார்த்தேல்ல? ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்? உங்களுக்கெல்லாம் ஏன் சொல்கிறேன் இதை? என்ன வரவழிச்சுன்றதே கஷ்டத்தைன்னு, கஷ்டத்தை வரவழிச்சுன்றவா சொல்கிறோம். ஆமாம், அதனால தான் எதுலேயும் அளவாக சாப்பிடணும். நம்ம சாப்பிட்றதில்ல, கண்டேன்னு சாப்பிட்டுடுறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணால், சாயந்தரம் 7 ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டா, சாப்பாட்டை முன்னாலேயே க்ளோஸ் பண்ணால். இப்போ ராத்திரி 11க்கெல்லாம் சாப்பிட்றோம். கார்த்தால் டெஸ்ட்டு பண்ணால் சுகர் ஏறத்தான் ஏறும். அந்த காலத்தில் இருந்தவளுக்கு சுகர் இல்லையா? இருந்தது. ஆமாம், அவளுக்கு இருந்ததுனால தானே நமக்கு இருக்குது. அவளுக்கு இருந்தது, அவள் அதை எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கணுமோ வச்சுக்கிட்டா நம்ம வச்சுக்கல. ஏன் இதை நான் இவ்வளோன்னு சொல்கிறேன்னா, சமுத்திர ஜலத்தை உப்பு கரிக்கும். நீங்கள் அதனால தான் போய் பாருங்க, ராமேஸ்வரத்தில் பாருங்க, பைப்பில் வர தண்ணி உப்பாக தான் இருக்கும், நல்ல ஜலம் வேறையாக இருக்கும். ஏன்னா அது சமுத்திரத்திலே இருக்குது. நம்ம இங்கே மெட்ராஸ்லேயே பாதி இடத்துல ஏன் உப்பு ஜலமாக இருக்குன்னா சமுத்திர ஜலம். அதனால தான் அதை இயற்கையாக அனுபவிக்கணும். இயற்கையாக மழை முக்கிலோ, மேகம் கருகருன்னு வருது, மழை பெய்தும் கெடுக்கும், பெய்யாமலும் கெடுக்கும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை. எந்த ருச்சிரா ராமா ஏமி ருச்சிர ஓ ராமனின் நாமம் ஏமி ருச்சிர ஓ ராமனின் நாமம். தியாகபிரம்மன் சொல்றாரு, வெண்ணெய் ருச்சிக்குமா, பால் ருச்சிக்குமா, ததி நவநீத ஷிரமூருச்சோ தசரதி தியான
பஜன சுத்தாரசமுருச்சோ நிதி சால சுகமா. இவ அதை தப்பா புரிஞ்சுக்கிறா. நிதி எப்போது சுகம் கொடுக்கும்னா இந்த வெண்ணெய் பாலை சாப்பிட்றதுனால இல்லைடா, அந்த நல்ல விதமாக உபயோகப்படுத்தி ராமநாமாவை சொல்லு, அதுதான் ருச்சிக்கும்னு. இவா சம்பாதிக்காதேன்னு சொன்னா நினச்சின்னு இருக்க. அனாவசியமான பணம். சரபோஜி ராஜா கொண்டு வந்து வச்சா முத்து குவியலை தங்கம் வைரத்தை என் அரண்மனைக்கு வந்துடும் ஆஸ்தான வித்வானான். அவர் சொன்னார், இதெல்லாம் நான் தொட்டா ஒன்றை பாடணும், ராமனை பாட முடியாது. அதை அன்றைக்கே தியாகபெருமா எழுதி வச்சிருக்கார். உன்னோட பணத்தை தொட்டால் நான் ராமனை திட்டணும், நான் ராமனை பாடுறேன். இதை ராமனை பாடினதுனால தானே இதெல்லாம் வந்ததுன்னர். குகப்பெருமான் காத்துன்னு இருக்கார் ராமனை பார்க்கறதுக்கு. அவர் படிக்காதவர், மீனை பக்குவம் பண்ணி கொண்டுட்டார். ராமனை சேவிக்கணும்னர். இப்போ லட்சுமணன் குகனோட பழகவே இல்லை, பழகின பரதனை நாயினா. பழகாத குகன் ராமனை சேவிக்கணும்னு உடனே அவர் கூப்பிடுறார். அவர் சொல்கிறார், உள்ளம் தூயவன் தாயினும் நல்லான் பெத்தவளை விட ஒஸ்தின்னா. சேவிச்சா தண்டம் சமர்ப்பிக்கிறதுன்னு பேர் வைஷ்ணவத்தில், தெரியுமா உங்களுக்கு? அவள் தெலுங்குலேயும் சொல்லுவாள் தண்டம் பெட்டுன்னு. ஏன் தண்டம் சமர்ப்பிக்கிறதுனா என்ன தெரியுமோ? தண்டம்னா குச்சி, குச்சி வச்சுட்டு இருக்க முடியும். எப்படி இந்த குச்சியை இப்படி விட்டுட்டோன்னு விழுந்துடும். அந்த மாதிரி சேவிச்சுட்டே இருக்கணுமா. ஆச்சாரியன் போரும்னு சொல்கிற வரைக்கும். இப்போ இவன் சேவிக்கிறத பார்த்தாலே போரும்னு விடுறான். தண்டமாக சேவிக்கிறான். ரொம்ப கஷ்டம். மண்ணுறப் பணிந்து மேனி வளைத்து, நம்ம பெரிய வாழ்க்கெல்லாம் நிற்கிற போது வாய் புதைத்து. அன்றைக்கே மாஸ்க்கு கொண்டு வந்தது நம்ம தான். இன்றைக்கி மாஸ்க் போட்டுக்கிறாள், கையிலேயே வச்சுட்டா. இப்படி தெரியுமா? ஏன்னா நம்ம காற்று அவள் மேலே படப்படாது, அவள் காற்று நமக்கு வந்துடக்கூடாது. இப்படி வச்சுட்டா. இவன் நான் அன்றைக்கி சொன்ன இதை கமெண்ட் அடிக்கிறான் யூடியூப்பில். நம்ம கடைப்பிடிச்ச ஆச்சாரம் தான் இப்போ கடைப்பிடிங்கிறா. வெளியில் போயிட்டு வந்தால் காலம்பு கையை கொடுக்காது, நமக்கு பெரிய வெள்ளம் சொல்லி கொடுத்துருக்கா. ஆமாம், ஆத்துக்காரர் தான் கையை பிடிக்கணும், நம்ம ஆத்துக்காரர் கையை தான் பிடிக்கணும். பாக்கி பேருக்கெல்லாம் கை கொடுக்கக்கூடாது, அது தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், அதனால தான் அன்றைக்கி கையை அப்பா ஒப்படைக்கிறான் ஆம்படையான்ட்டு. புரிஞ்சுக்கணும். பார்க்குறவாள்லாம் இன்றைக்கி உலகம் பூரா சொல்கிறான் கையை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலே குளிக்கணும்னு வச்சுருக்கா சாஸ்திரத்தில். அதனால தான் 3 வேளை குளிக்கணும்னு வச்சுருக்கா. நம்ம என் உடம்பை சுத்தம் பண்ணிக்கணும். எங்கேன்னு போய்ட்டு டாக்டர் சொல்கிற மாதிரிங்கோ, பிரசவிச்சிருக்கா ஒரு பொண்ணுன்னா உள்ளே நுழையக்கூடாது, 10 நாள் தீட்டுன்னு ஐசோலேட் பண்ணான், கிட்டக்க வராது. இவன் எங்கேயோ கண்ட இடத்துக்கு போயிட்டு வருவான், இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனால் அவள் பால் கொடுப்பா, குழந்தைக்கு கெட்டு போகும். அதனால தான் அந்த காலத்தில் பேன் பண்ணான், வராதே. அது பிறந்தாலும் தீட்டு, போனாலும் தீட்டு. போகும். அவன் ஒதுங்கி இருங்கிறது அவனுக்கு சொல்ல தெரில, இது அவன் பாஷையில் தீட்டுன்னான். அவ்வளோதானே, ஐசோலேட் பண்ணான். அவன் ஏன் ஒருத்தன் செத்து போனால் வாத்தில் போகக்கூடாது தீட்டுன்னா, அவனோட பேசக்கூடாது, அவன் வெளியிலே வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னு வச்சான், கர்மா பண்ணுறவன். எங்கேயானு இப்படி வெளியில் போய் அங்கே பஜ்ஜியை சாப்பிட்டான்னா வயத்தால் போயிடுவான், அப்புறம் கர்மா நின்று போயிடும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுக்காக தான் அவன் என்ன பண்ணான், பேன் பண்ணான். வராதே, கண்டதை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ஏன் வச்சான்னா உன் ஹெல்த்துக்கு. அது அந்த காலத்தில் அவளுக்கு சொல்ல தெரில, சொல்ல தெரியாமல் இல்லை, அவள் ஒரு பாஷையில் சொன்னான், போகாதே. இப்போ பாருங்க, மண் வாய் புதைத்து நின்றான். மீனை பக்குவம் பண்ணி கொண்டு வச்சுட்டான். இங்கே தான் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், நம்ம சாப்பிட்றதெல்லாம் கொடுக்கப்படாது ஒருத்தருக்கு. அதுவும் உப்பு பதார்த்தம் உடனே கொடுக்கப்படாது. நமக்கு சொல்கிற பெரியவாள்லாம் சொல்லுவாள், நமக்கும் அவனுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லையேம்பா. சம்பந்தம் பண்ணால் தான் அவத்திலேயே சாப்பிட்லாம், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. உப்பு பதார்த்தம், உப்பு பதார்த்தம் நம்ம எங்கே சாப்பிட்றோமோ அவள் குணம் வந்துடும்.
அதுதான் டாக்டர் சொல்கிறான். உங்களுக்கு உடம்புக்கு வந்தால் என்ன சொல்கிறான்? ஃபுட் பாய்சன். வாட்டர் தான் இன்ஃபெக்ஷன், ஃபுட்டு வந்து பாய்சன். பாய்சன் விஷம் இருக்க உடனே பிளட்டில் சேர்ந்துடும். அது உப்பு டேஞ்சர். உப்பு உடனே சேரும். புரியுறதா உங்களுக்கு? நம்மாத்து பையன் நல்ல பையனாக இருந்தால் ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிறான்? மாமியார் அதில் சாப்பிட்ட கோளாறு. புரியுறதோ? ஆமாம். அதனால் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பேச்சு அது மாதிரி. நான் உபன்யாசத்துக்கு போனேன் ஒரு இடத்துக்கு. அங்கே ஒருத்தராத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணேன், நாட்டு பொண்ணுக்கு ரொம்ப கோபம் வருது, ஏற்று பேசுகிறான்னு. ஓ, கூப்பிடுங்க ஒன்று. வந்தா, உங்கள் பிள்ளைக்கு பார்க்குற போது இந்த பொண்ணை விசாரிச்சாலும்? அம்மா விசாரித்தோம். என்ன சொன்னான்? ஊரில் தங்கமான பொண்ணுன்னா. ஓ, இப்பயும் கோபம் வருது. புரியலையேன்னா, உங்காத்து உப்பை சாப்பிட்ட கோளாறு. நீ நல்ல சாப்பாடு போடல, நம்ம நல்ல சாப்பாடு போட்டால் நாட்டு பொண்ணு என்ன பேசுவா? புரியுறதா உங்களுக்கு? அதனால தான் உப்பு பதார்த்தம் பார்க்குற இடத்துல சாப்பிடக்கூடாது. ராமர் சொன்னார், நீ மீனை கொண்டு வந்துட்ட, நான் சாப்பிட்டதான் நினச்சிக்கோன்னார். அவன் மறுநாளைக்கு என்ன பண்ணான்? பழத்தை கொண்டு வந்தான். இதுதான் வைஷ்ணவத்தில் எடுத்தா. சபரி தந்த பழத்தை தின்றான், குச்சேலன் தந்த அவலை தின்றான், குகன் தந்த விருந்தை உண்ணவில்லை. மீன் இல்லை. என்ன கவனிங்கோ, அவன் ஏன் மீன் கொண்டு வந்தான்? சபரி பழம் வச்சிருந்தா, குச்சேலன் அவல் கொடுத்தான். ஏன்னா இவன் ஏன் மீனை கொண்டு வந்தான்? ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமையாலே அவன் குகன் தந்த விருந்தை உண்ணவில்லை. ஒரு குருட்ட படிக்கலை. குருட்ட போய் படித்தாதான் நம்ம யார் யாருக்கு என்ன கொண்டு போகணும்னு தெரியும். இப்போ நம்ம காஞ்சிபுரம் பெரியவரை சேவிக்க போகிறோம்னா வெத்தலை பாக்கு பழம் தான் வாங்கிட்டு போவோம். அவருக்கு போய் ஏவன் ஜிகர் தண்டா வாங்கிட்டு போக மாட்டோம். புரியுது? ஆமாம், அது சொல்லணும் முடியும். அதுவும் ஸ்வீட்டு தானே எடுத்துன்னு போகக்கூடாது. ஆமாம், அதுக்கு நீங்கள் அதுக்கு நம்ம பழம்தான் வாங்கிட்டு போவோம். ஆமாம், அந்த மாதிரி ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் தான் நம்ம செய்வோம் நல்லது. நம்ம எல்லாருக்கும் அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், யாரை பார்க்க போனாலும் ஒன்று வச்சுக்கணும், பூ பழம் அதுதான் வாங்கிட்டு போகணும். ஆமாம், குழந்தை இருந்தால் பிஸ்கட் வாங்கிட்டு போகணும். உப்பு பதார்த்தம் யாருக்கு கொண்டு கொடுக்கலாம்னா, நமக்கு ஆல்ரெடி உறவு, அவன் நம்ம கொடுத்தா சாப்பிடுவா அப்படின்னா தான் கொடுக்கணும். புரியுறதோ? நம்ம ஆற்றுல பண்ணி ஆச்சாரமாக எடுத்துன்னு போகணுன்னா கொண்டு வந்து வச்சா சாப்பிடுவா அப்படின்னா பண்ணிட்டு போகலாம். அதுவும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கணும், பண்ணிட்டு வரட்டுமா, சாப்பிடு வேளான்னு கேட்கணும். அவன் அப்போ தான் சொல்லுவான், இப்போ கொலஸ்ட்ரால் வருது, ரொம்ப சாப்பிட்றது இல்லைன்னு. அதனால தான் கேட்டுக்கணும். எதுவுமே ஒன்று வச்சுக்கணும். நம்ம உணவு பதார்த்தத்தை அன்றைக்கே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆச்சாரம்னா அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. பார்க்குற இடத்துலாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு வரும். ஆமாம், அதுக்கு தான் டாக்டர் சொல்கிறான், மருந்தென்ன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. உனக்கு எது சாப்பிடணுமோ அதை நின்ன போற்றி, இதுதான் நமக்குன்னு அதை வசதியாக கொண்டாடிட்டு சாப்பிடு. எது சாப்பிடப்படாதுன்னு சொல்கிறானோ அதை விட்டுடு. மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உணின் ஊறுபாடு இல்லை உயிருக்குன்னா இன்னொரு குறளில் சொல்கிறான். நமக்கு எது ஒத்துக்கும் அதை சாப்பிடு, ஒத்துக்காத விட்டுரு. குகப்பெருமான் அக்கறையில் கொண்டு விட்டார். இந்த நேரத்தில் பரதாழ்வானுக்கு ஓலை போச்சு. பரதாழ்வான் அயோத்திக்கு வரார். அயோத்தியே இருண்டு இருக்கு. எல்லாரும் பரதன் உள்ளே வரும்போது கதவை சாத்திக்கிறா. கைகேயி பெற்றவன் வரான்னு. பாவம், யாருமே புரிஞ்சிக்கலை பரதனை. அவன் புரிஞ்சுன்னுட்டான், ஏதோ நடந்திருக்கு. ஏன்னா இப்போ டெசிக்னேட்டட் கிங்கு இவன் தான். புரியுறதோ? பரதனுக்கு தான் நிர்வாகம் வந்தாச்சு, பதவி ஏற்றுக்கலை. பட் பதவி பிரமாணம் இவனுக்கு தான். இப்போ இவன் ஏற்றுக்கலை. அப்புறம் உங்கள் தாய் கைகேயி கூப்பிட்றான்னு நேராக போனால் தொட்டு வணங்கினான். கைகேயி கேட்குறா, எங்கள் அம்மா அப்பா சௌக்கியமானு. இன்னும் பர்த்தாவுக்கு கர்மா நடக்கலை, எங்கள் அம்மா அப்பா சௌக்கியமானு கேட்குறா. கைகேயி. அப்போது சௌக்கியம்
உடனே சேவிச்சான். சக்கரவர்த்தியார் நலமானு கேட்குறான். ஆரே தசரதன். அவர் சொல்கிறா கைகை, தேவர்களும் வானவர்களும் கை தொழுது அழைக்க நின் தந்தை வானகம் போய்விட்டார், வருத்தப்படாது. கதறி அழுதர். சூடின மலர்கரம் துடித்த கரங்கள். பரதாழ்வான் கதறான். கையோ, அழறதுக்கு கூட பரதன்ட்ட கற்றுக்கணும். யாராலும் வளைக்கப்பட முடியாத சிவதனுச வளைச்ச ராமனை எப்படி பிரிஞ்சு போனேன்னு. முதலவன் முதலிய முந்தையோர் பழங்கதையை புதுக்கிய தலைவன், கண்ணுடைய சிலைவலின் நோன்மை நூறிய தலைவனை எங்கனம் பிரிந்து போயினாய். நம்ம எல்லாரும் என்னை விட்டுட்டு போனேன்னு தான் அழுவோம். ஆனால் பரதன் எப்படி அழறான், ராமனை எப்படி விட்டுட்டு போனேன். ஒரு விஷயத்தை ஒவ்வொருத்தட்ட கற்றுக்கணும். நீங்கள் கன்னட பிராமணாவை பார்த்தேன்னா சௌக்கியமாக இருக்கியான்னு கேட்டேன்னா என்ன சொல்லுவா தெரியுமோ, தேவர் கிருபையில் சௌக்கியமாக இருக்கேன். அதை கற்றுக்கணும் நம்மள. அதை விட அழறது கூட பகவானை தான் கூப்பிடுவா. நான் சின்ன பையன், எனக்கு இன்னும் மெமரியில் இருக்குது. பசுமரத்தாணி மாதிரி எனக்கு அப்போ 7 வயசு தான், அதுக்குள்ளே தான் இருக்கும். நாங்கள் இருந்தது எங்கள் அதுக்கு பக்கத்தில் கன்னட பிராமணா ஒரு 4-5 பேர் குடியிருந்தோம். இந்த பக்கத்தில் தாத்தா பாட்டி அவளுக்கு பையன் பொண்ணெல்லாம் உண்டு. அந்த தாத்தா செத்து போயிட்டார். ரொம்ப பிரியம். வாரிசெல்லாம் இருக்கா பார்ப்பேன். தாத்தாவுக்கு கர்மா பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டா ரோட்டில். ஆமாம், சாஸ்திரமே பொண்டாட்டி வந்து அழுத ஒன்று தான் தூக்கணும். சாஸ்திரிகள் சொல்லுவர், ரோதனம்னு சொல்லுவர். அந்த பாட்டியை பிடிச்சின்னு வரா. நாங்கள்லாம் பாட்டி எப்படி அழப்போகிறான்னு நிற்கிறோம். ஐயோ பாட்டி அழுவாளேன்னு. ஏன்னா முதல் நாள் வரைக்கும் ஆற்றுக்குள்ளே போய் பழகி பேசுகிறோம். அன்றைக்கி உள்ளே போக முடியலை, பயமாக இருக்குது. கொண்டு வச்சுட்டா ரோட்டில் நிற்கிறோம். அந்த பாட்டி அழறா. ರಂಗನಾಥನ பார்த்து அழுதா. பா ರಂಗ ಪ್ರಭು, ನೀ ಎಲ್ಲಿ ಇದ್ದಪ್ಪ, ನನ್ನ ನೋಡಲೆಯಾ, ಈ ಕಷ್ಟ ಬಂದಿದೆ, நீ எல்லி இத்தேன்னு கேட்குறார். அந்த பாட்டி கேட்குறா, நீ எங்கே இருக்க ரங்கநாதா, எனக்கு இந்த கஷ்டம் வந்துருத்தேன்னு கேட்குறான். நீ எங்கே இருக்கேன்னு கேட்குறா ரங்கநாதனை. பார்த்தியா, என்னை விட்டுட்டு போனேங்களேன்னு அழலை ஆம்படையான்ட்ட. ரெங்கப்பிரபோ, எனக்கு இப்படி கஷ்டம் வந்துருத்தே. அப்படிதான் நம்ம கதறணும். பரதாழ்வான் அழுதா. இன்னமும் ஒரு சம்பராசுரன் வந்துட்டானா, உன்னை ஜெயிக்க யமன் இருந்தானான்னு கேட்டான். அப்பா உடனே கைகேயை கும்பிட்டான். எனக்கு அம்மா அப்பா குரு தெய்வம் எல்லாம் என் அண்ணன், எந்தையும் யாயும் எம்பிரானும் அந்தமில் பெருங்குடத்து ராமன். ராமனுடைய திருவடியை பிடிச்சால்தான் என் கஷ்டம் போகும். அப்போ கைகை சொல்றா, தேவியோடும் தம்பியோடும் கானகம் போனான், நீ வருத்தப்படாதே. கதறினான். அம்மா, தந்தை வானகம் போனான், தமையன் கானகம் போனான். எது முன் நிகழ்ந்தது, எது பின் நிகழ்ந்தது, யார் காரணம்? கைகை பதில் சொன்னான், நான் தான் வரங்கேட்டேன். இது பொறுக்காமல் உன் தந்தை உயிரை விட்டு விட்டான். வாக்கினால் வரம் தரக்கொண்டு மைந்தனை போக்கினேன், வனத்திடை போக்கி பாரு உனக்கு ஆக்கினேன். அது அவன் பொறுக்கலாமையால் நீக்கினான், தன்னுயிர் நேமி வேந்து உடைவாளை உருவி விட்டான். ஐயோ நீ தாயா, என் தந்தை உன்னிடத்தில் என்ன பாடுபட்டானோ கேட்கிறார். அங்கிருந்து சூடின மலர்கரம் துடித்தன கரங்கள். ஐயோ 56 தேசத்தை ஆண்டவன் உன்னிடத்திலே என்ன பாடுபட்டானோ தெரியவில்லையே எனக்கு என்று சொல்லி, அன்றைய தினம் நீ முளைப்பாலை கொடுத்தாய், இன்று விஷப்பாலை கொடுத்து விட்டாய். உருவினான் உடைவாளை, உன் தலையை எடுத்து விடுகிறேன் என்று சொல்லி உருவிய உடைவாளை எடுத்து அவளை கொல்ல போன பொழுது, அப்பொழுது அவன் சொல்லுவான், ஐயோ உன்னை கொல்லலாம் என்றால் என் உள்ளம் துடிக்கிறது. நீ என்னை பெற்றவள் என்பதனால் நான் உன்னை கொல்லாமல் இல்லை. நாளைய தினம் என் அண்ணல் ராமபெருமான் கேட்பான், பரதா தாய் கைகை என்றால் எங்கே என்று கேட்பான். நான் இது ராமனுக்காக உன்னை விட்டேன். நீ செஞ்ச பாவத்தை போக்கணும்னா நான் தூய அன்னை
கோசலாதேவியின் திருவடியை பிடித்தால்தான் இந்த கஷ்டம் போகும். கம்பன் எழுதுகிறான், கௌசலையை சேவிச்சான், தன்னை கட்டி அணைச்சி கௌசலை நீ பரதா கவலைப்படாதேன்னு சொல்லுவான்னு. கௌசலையே இடறி விழுந்துட்டான். ஐயோ, அவனை பார்த்து கேட்டா, ஏ பரதா. அவன் பரதன் அழுதான், தாயே இந்த பாவி பிறந்ததுனால்தானே உனக்கு இந்த கஷ்டம்னா. அப்போ அவன் சொல்கிறா, கௌசலை கைகேயி இழைத்த கொடுமை உனக்கு தெரியாமத்தான் நடந்ததான்னா. ஐயோ, கேக்கையர்கோன் இழைத்த கைத்தவம் நீ அறிந்திலையோ. எப்படி இருக்கும்? புழுவா துடிச்சான். என்றைக்குமே ஒன்று வச்சுக்கணும், குற்றம் செய்தவாளையே நம்ம இவன் குற்றம் செய்தான்னு சொல்லக்கூடாது. அதான் நீங்கள் கோர்ட்லேயே பாருங்கோ, நீதிபதி தீர்ப்பு தரும்போது இவன் குற்றவாளி நான் தரேன்னு சொல்ல மாட்டார். அவர் என்ன பதம் போடுறார்? குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் நான் மாட்டிக்க மாட்டார். தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு இதற்கு தகுந்த தண்டனையை தருகிறேன். சரி, விடுதலை பண்ணுறானே, அவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லலை. என்ன கவனிங்கோ, குற்றம் சரிவர நிரூபிக்கப்படாததால். அப்படின்னா என்ன? குற்றம் பண்ணியிருக்கானோங்கிற டவுட் இன்னும் இருக்கு. அவர் தப்பிச்சுக்கிறார் பார்த்தேன்னா. அதுதான் எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாருமே, நாம் ஒருத்தரை குற்றம் செய்தவாளையே குற்றம் பண்ணினான்னு சொல்லப்படாது. அப்போ குற்றமே பண்ணாதவாளை நம்ம எப்படி சொல்லலாம்? இந்த குற்றத்துக்கு துணை போல குற்றமே பண்ணலை நமக்கு தெரியுமா? இதில் வேடிக்கை இன்னொன்று என்னன்னா, இவ எல்லாரும் நிந்திச்சது பரதன், அந்தாத்து பையன். அங்கே தான் நம்ம எல்லாரும் கற்றுக்கணும். குற்றமே செய்தாலுமே நம்மாத்து பர்சன் பண்ணால் கண்டுக்காமல் நிற்கணும். நம்மளை ஒருவேளை அபிப்பிராயம் கேட்டால் இப்படி பண்ணியிருக்க வேண்டாம், என்னவோ பண்ணிவிட்டான் அப்படிங்கணும். ஆமாம், தப்புன்னு சொல்லக்கூடாது, நம்ம வாயால் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மாத்து பர்சனே